ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வரக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்காக மாடல் டெஸ்ட் 3 பார்க்க போகிறோம். ஸோ இதில் மொத்தம் 45 கேள்விகள் இருக்குது. நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் தேம்பாவணி. இரண்டாவது கேள்வி, சரஸ்வதி அந்தாதி என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் கம்பர். மூன்றாவது கேள்வி, மரபு தொடரை கண்டறிக. ஆகாய தாமரை. ஆன்சர் இல்லாத ஒன்று. நான்காவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறானதை கண்டறிக. ஆன்சர் உரு அப்படின்னா குறைவு, இதுதான் தவறானது. உரு என்பதன் சரியான பொருள் மிகுதி. ஐந்தாவது கேள்வி, மெய்யெழுத்தின் மாத்திரை அளவு என்ன? ஆன்சர் அரை மாத்திரை. ஆறாவது கேள்வி, மொழி முதற் காரணமாம் அணுத்திரள் ஒலி எழுத்து என கூறும் நூல் எது? ரிப்பீட்டட் கொஷின் இது. ஆன்சர் நன்னூல். ஏழாவது கேள்வி, அன்னம் விடு தூது என்னும் இதழை நடத்தியவர் யார்? ஆன்சர் மீரா. எட்டாவது கேள்வி, நரி விருத்தம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் திருத்தக்கதேவர். ஒன்பதாவது கேள்வி, 9 நாழி உடுப்பவை இரண்டே என கூறும் நூல் எது? ரிப்பீட்டட் கொஷின் இதுவும். ஆன்சர் புறநானூறு. பத்தாவது கேள்வி, ஒரு சிறு இசை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? ஆன்சர் வண்ணதாசன். 11வது கேள்வி, வாரிசு இழப்பு கொள்கை கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் 2 டெஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதற்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதற்கான ஆன்சர் 1848. 12வது கேள்வி, ஆற்காடு போருக்கு பின் ஆற்காடு நவாப் பதவியில் அமர்த்தப்பட்டவர் யார்? ஆன்சர் முகமது அலி. 13வது கேள்வி, குரு நானக் பிறந்த இடம் எது? ஆன்சர் லாகூர். 14வது கேள்வி, சேத்தக் என்பது யாருடைய குதிரை? ஆன்சர் பிரதாப் சிங். 15வது கேள்வி, மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை கோவில்களை கட்டிய பல்லவ மன்னன் யார்? ஆன்சர் ராஜசிம்மன். 16வது கேள்வி, விசிஷ்டாத்வைதம் என்ற தத்துவத்தை முன்வைத்தவர் யார்? ஆன்சர் ராமானுஜர். 17வது கேள்வி, குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் அமர்வு நீதிமன்றம். 18வது கேள்வி, பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? ஆன்சர் 1997ஆம் ஆண்டு. 19வது கேள்வி, இந்திய அரசியல் அமைப்பின் முகவுரை எந்த நாட்டிடமிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் அமெரிக்கா. 20வது கேள்வி, அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு எது? ஆன்சர் 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் நாள். 21வது கேள்வி, அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகளை பற்றி கூறும் சரத்து எது? ஆன்சர்
ஆர்டிக்கல் 36லிருந்து 51 வரை. 22வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பில் மொழிகளை பற்றி கூறும் அட்டவணை எது? ஆன்சர் அட்டவணை 8. 23வது கேள்வி, வருடம் முழுவதும் நிலையாக ஒரே திசையை நோக்கி வீசும் காற்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் மேற்கண்ட மூன்றும். கோள் காற்றுகள், நிலவும் காற்றுகள், வியாபார காற்றுகள். 24வது கேள்வி, இந்தியாவில் எப்போது முதலில் ₹1 மற்றும் ₹2 நோட்டுகள் தயாரித்து வெளியிடப்பட்டன? ஆன்சர் 1917ஆம் ஆண்டு. 25வது கேள்வி, புவியின் அணிகலன் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் வெப்பமண்டல மழைக்காடுகள். 26வது கேள்வி, அமுல் பால் பண்ணை எந்த துறைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும்? ஆன்சர் கூட்டுறவுத்துறை. 27வது கேள்வி, கூற்று 1, உடலில் இருபுறமும் வளைவுகளை ஏற்படுத்தி மீன்கள் நீந்துகின்றன. கூற்று 2, உடல் தசைகளை சுருக்கி விரிவதன் மூலம் மண்புழுக்கள் நகர்கின்றன. வரக்கூடிய மாடல் டெஸ்ட்டில் கூற்று காரணங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதற்கான சரியான பதில் கூற்று 2ம் சரி. 28வது கேள்வி, செல்லின் நுண்ணுறுப்புகளில் சேமிப்பு கிடங்கு என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் நுண்குமிழிகள். 29வது கேள்வி, தூய மழை நீரின் pH மதிப்பு என்ன? ஆன்சர் 5.6. 30வது கேள்வி, கூற்று 1, நைட்ரஜன் நிறமற்ற மணமற்ற சுவையற்ற வாயு. கூற்று 2, நைட்ரஜன் நீரில் முழுமையாக கரையும். சரியான பதில் கூற்று 1 மட்டும் சரி. நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா சிறிதளவு மட்டுமே நீரில் கரையக்கூடியது. 31வது கேள்வி, ராக்கெட்டில் பயன்படும் தத்துவம் எது? ஆன்சர் நியூட்டனின் 3ஆம் விதி. 32வது கேள்வி, ஒளியின் வேகம் என்பது ஒளியானது எவ்வளவு நேரத்தில் பயணிக்கும் தொலைவு? ஆன்சர் 1 வினாடி. 33வது கேள்வி, சூடானில் சிக்கியுள்ளவர்களை மீட்பதற்காக இந்திய அரசு தொடங்கிய திட்டத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆபரேஷன் காவேரி. 34வது கேள்வி, 2023ஆம் ஆண்டின் புலம்பெயர்ந்தோர் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் நீலி பெண்டாபுடி. 35வது கேள்வி, 2023ஆம் ஆண்டு தேசிய சிறுதானிய மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் சென்னை. 36வது கேள்வி, சூரிய குடும்பங்களில் சிவப்பு கோள் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் செவ்வாய். 37வது கேள்வி, கூற்று நீரானது குளிர்விப்பானாக பயன்படுத்தப்படுகிறது. காரணம், நீர் பிற பொருட்களை விட அதிக அளவு வெப்ப ஏற்பு திறனை பெற்றுள்ளது. ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. 38வது கேள்வி, வளைந்து எதிரொலிக்கும் பண்பை உடைய ஆடிகள் எது? ஆன்சர் கோளக ஆடிகள். 39வது கேள்வி, ஒத்த தன்மை. மாலைக்கண் நோய், விட்டமின் ஏ, ஸ்கர்வி அப்படின்றது எந்த வைட்டமினுடன் தொடர்புடையதுன்னு பாருங்கள். ஆன்சர் வைட்டமின் சி. 40வது கேள்வி, பொருந்தாதது எது? மாம்பழம், மாதுளை, கொய்யா, பப்பாளி.
இவற்றுள் பொருந்தாதது மாம்பழம். இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு விதைகளை கொண்டது. மாதுளை, கொய்யா, பப்பாளி எல்லாமே பார்த்தீங்கன்னா பல விதைகளை கொண்ட பழம். 41வது கேள்வி, மார்ச் 3ஆம் நாள் சனிக்கிழமை எனில் ஏப்ரல் 3ஆம் நாள் என்ன கிழமை? ஆன்சர் செவ்வாய்க்கிழமை. இதற்கான ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். மார்ச் 3ஆம் நாள், மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 31 நாட்கள் இருக்குது. அதில் இந்த 3 நாட்கள் மட்டும் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 28 நாட்கள் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஏப்ரலில் 3 நாள் சொல்லியிருக்காங்க, அதை அப்படியே எடுத்துக்கணும். இந்த 28 நாட்களுடைய இந்த ஏப்ரல் மாதத்தில் இருக்க 3 நாட்களையும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 31 நாட்கள் கிடைக்கும். இதை வாரங்களாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 31 7ஆல் வகுக்கும்போது நமக்கு 4 வாரங்கள் மற்றும் 3 நாட்கள் கிடைக்கும். 4 எப்படி வந்தது அப்படின்னா 7 4 28. ஸோ 4 வாரங்கள், மீதம் இருக்கிறது 3. அதை 3 நாட்களாக நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே சனிக்கிழமை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஞாயிறு, திங்கள், செவ்வாய். ஸோ சண்டே, மண்டே, டியூஸ்டே. நம்மளுக்கு ஏப்ரல் 3ஆம் நாள் என்ன கிழமையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூஸ்டே. 42வது கேள்வி, ஒரு மொழியில் கோவை என்பது தஞ்சை எனவும் தஞ்சை என்பது சிவகங்கை எனவும் குறிக்கப்பட்டால் தஞ்சை பெரிய கோவில் எங்கு உள்ளது? ஆன்சர் சிவகங்கை. இங்கே தஞ்சைக்கு என்னவா சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிவகங்கைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சரியான பதில் சிவகங்கை. 43வது கேள்வி, இந்த நம்பர் சீரீஸில் இந்த கொஷின் மார்க் போட்டிருக்காங்கல்ல, அதற்கான ஆன்சர் என்னன்னு செக் பண்ணுங்கள். இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 வரும். இதில் என்ன லாஜிக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3க்கும் 5க்கும் இடையில் 2 ஆட் ஆகியிருக்கு. 5க்கும் 9க்கும் இடையில் நமக்கு 4 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 6. ஸோ இந்த மாதிரி 2 4 6 8 10 அந்த மாதிரி சீரீஸில் வந்து இது போயிட்டுருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 15. இது இந்த மாதிரி சீரீஸ் போட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வரும். 44வது கேள்வி, fill in the blanks. All the time when I was in dash country, I hated every moment of it. சரியான பதில் that. ஸோ ஆல்ரெடி நடந்த இல்லை ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது அந்த இடத்துல நம்ம தட் வந்து பயன்படுத்துவோம். 45வது கேள்வி, கீழ்கண்ட ஆங்கில வார்த்தைகளை அகராதியில் வரிசைப்படுத்தப்பட்டால் முதலாவது வரும் வார்த்தை எது? ஆன்சர் கேட்.